நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. ஏங்க சர்ச்சுக்கு எதுக்கு வர்றது? சபைக்கு போனா நான் பணக்காரன் ஆகணும், சபைக்கு போகனா நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்காக சபை உருவாக்கப்பட்டுச்சுன்னு யார் சொன்னா? தேவன் புதிய ஏற்பாட்டில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காகவும் உங்களை இந்த பூமியில பயங்கரமா ஃபிளரிஷ் ஆக்கிறதுக்காக தான் புது ஏற்பாட்டில் சபையை உண்டாக்குனார்னு யார் சொன்னா? அப்படி ஒரு விஷயம் பைபிள்ல இல்லவே இல்லை. பைபிள்ல தெளிவா இருக்கு, இங்கிருந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பணக்காரன் ஆகிறது, நான் திருப்பியும் சொல்றேன், சபைக்கு வராமையே ஆக முடியும் உங்களால. சபைக்கு வராதவங்க எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறான்? பணக்காரன் ஆக்கி இருக்கிறாங்க. நீங்க இந்த சபைக்கு வராமையே நீங்க பெரிய படிப்பாளி ஆகலாம், சபைக்கு வராமலேயே நீங்கள் புகழ் அடையலாம். ஆனால் சபைக்கு வராமல், அதாவது இந்த உபதேசத்துக்குள் வராமல் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது. அதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடம் தான் திருச்சபை.